என் தங்கப்பிள்ளையே, கோடி கோடி புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு இன்று உன் கண்ணில் படும். என் பிள்ளையே, பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நேரத்தில் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மறைத்து வைத்து விட்டால் போதும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி தாங்கி நம் வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்கின்ற பயத்தில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை பெரிதளவு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனை. இந்த பணம் உன் கைகளில் இருந்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் குழந்தையே, அது உன் கைகளில் அதிகமாக இதுவரையிலும் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை இந்த வராகி நான் சொல்லவா? நீ மனது வேதனைப்பட்டாலும் அதுதான் உண்மை. என் பிள்ளையே, உன்னுடைய கைகளில் அளவுக்கு அதிகமான பணம் இருக்கிறது என்றால் நீ ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடி உன்னுடைய வாழ்க்கையை நீயே தவறான பாதைக்கு அழைத்து சென்று எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நடு தெருவில்தான் நின்று கொண்டிருப்பாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு குறைவான பணத்தை உன் கைகளில் கொடுத்து இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க வைத்திருப்பது இந்த வராகி நான் தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த பணம் உனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை பாடங்களும் தான் இன்று உனக்கு மிக பெரிய அனுபவமாக இருந்து உன்னை செதுக்கி இருக்கின்றது. பணத்தினுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிய வைத்திருக்கின்றது. இன்று நம் கைகளில் எதுவுமே இல்லை என்றாலும் நாளை நம் கைகளில் கிடைக்கின்ற பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது. எல்லாமும் வாழ்க்கையில் சாதாரணமாக நடந்து விடுவதில்லை. ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் தனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அதை தன்னால் கற்றுக்கொள்ள முடிகின்றது. இல்லை என்றால் என்ன நடந்தாலும் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்து செல்லாமல் அப்படியே தொலைத்து விடுகின்றோம் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதுபோன்று இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். நீ நினைத்த விஷயங்களை அடையக்கூடிய நாள். உனக்கு என்ன வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று எண்ணி பயந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் செல்ல வேண்டிய நாள். இனிமேல் எதுவாக இருந்தாலும் நாம் தெய்வத்தின் அன்பினை கொண்டு வென்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்க போகின்ற நாள். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நமக்கான வெற்றி நிரந்தரம் என்று நினைக்கின்ற காலகட்டம் வருகின்ற சூழ்நிலையில் என் பிள்ளையே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற மிக பெரிய அற்புதத்தை நீ காணத்தான் போகின்றாய். என்ன நடந்தாலும் அது உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரி செய்து கொடுக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீயும் தோற்று போயிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் நீ எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று யோசித்துப்பார். எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளை சொல்லி கொடுத்திருக்கின்றது. எல்லாமும் உனக்கான பாடங்களை நல்லபடியாக நல்ல வாழ்க்கைக்காக தந்துவிட்டது. அதனால் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை செய்தால் உன்னுடைய இல்லத்தில் பணம் கொட்டோ கொட்டோவென்று கொட்டும் என்றெல்லாம் அம்மா சொல்ல வரவில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கான பணம் உன் இல்லத்தில் இருக்கும். யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு நிலை உனக்கு உருவாகும். உன்னுடைய தேவைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனக்கு வரவு இருந்து கொண்டே இருக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எதையும் மிகைப்படுத்தி சொல்லி உன்னை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. என் குழந்தைக்கானது என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இது போன்று இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய
முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. சில பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு நம்பிக்கை வேண்டும். சில பரிகாரங்கள் நம் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய நம்பிக்கைதான் உனக்கு அதனை சரியாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நல்ல நேரம் என்பது யாருக்காக என்று சற்று சிந்தித்துப் பார். யார் உண்மையான உழைப்போடும் உண்மையான உயர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சரி, என்ன செய்ய வேண்டும்? இன்று மாலையோடு பௌர்ணமியானது முடிவடைகின்றது. ஆனால் இன்று இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவினுடைய ஒளியானது அத்தனை பிரகாசமாக இருக்கும். அதனால் இன்று இரவு நேரத்தில் இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்துவிடு. என் பிள்ளையே, ஒரு சிகப்பு வண்ண துணியை எடுத்துக்கொள். அந்த சிகப்பு வண்ண துணியை நன்றாக விரித்து வைத்துவிட்டு அதற்குள்ளாக ஒரே 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் வைத்து நன்றாக முடிச்சு போட்டு கட்டி வைத்துக்கொள். என் பிள்ளையே, சிகப்பு வண்ண துணி என்பது பணத்தை ஈர்த்து வரக்கூடியது. நீ வைக்கின்ற 1 ரூபாய் நாணயமானது பணத்தை ஈர்த்து வரக்கூடிய சக்தியை இரண்டும் சேர்ந்து கொண்டு வரக்கூடியது. இதை உன்னுடைய இல்லத்தில் நீ வைத்திருக்கின்ற சமையல் உப்பினுடைய உள்புறமாக மறைத்து வைத்துவிடு. ஒருவேளை கல் உப்பு இல்லையம்மா, நான் பொடி உப்பில்தான் சமையல் செய்கிறேன் என்றாலும் பரவாயில்லை, அதற்குள்ளாக தெரியாமல் நீ இதனை மறைத்து வைத்துவிடு. தினமும் அதிலிருந்து எடுத்து நீ சமையல் செய்து கொண்டே இரு. யாரும் அதனை பார்த்து கண்டுபிடிக்கின்ற வகையில் இருக்க வேண்டாம். ஏனென்றால் யாராவது பார்த்துவிட்டால் இது என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு பதில் தர வேண்டும். ஆனால் என் பிள்ளையே, அந்த பதிலை நீ கொடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் அதனுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லும் பொழுது அது நடக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்களே, இவர்களுக்கு பணம் வந்து விடுமோ, இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விடுவார்களோ என்று எதுவுமே நடப்பதற்கு முன்பாகவே இவர்கள் படுகின்ற இந்த பொறாமை எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் எதையும் வெளியில் சொல்லாமல் என் பிள்ளை நீ அதனை செய்து பார். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் உன் மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்தத்தான் போகின்றது. குறிப்பாக இதனை வைக்க வேண்டிய திசையானது தென்கிழக்கு திசை. என் பிள்ளையே, தென்கிழக்கு திசை ஈர்ப்பு திசை, பணத்தை இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய திசை. இந்த திசையில் நீ இந்த சிகப்பு வண்ண துணியை வைக்கும் பொழுது உன் இல்லத்திற்கு பணவரவு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டு இந்த பரிகாரத்தையும் செய்து வருவாயானால் நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. மாதம் 1 முறை இதை எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் மாற்றலாம். அது அடுத்த பௌர்ணமியில் கூட நீ செய்யலாம். அப்படியானால் என் பிள்ளை, அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கின்ற அறையில் நீ போட்டு வைத்துவிடு. இந்த சிகப்பு துணியை மீண்டும் நீ பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே எதை செய்தாலுமே செய்கின்றவற்றின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்காகத்தானே என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் நினைத்தது எல்லாம் சர்வசாதாரணமாக உன் கைகளை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் எல்லாமும் எல்லோருக்கும் எளிதில் வாய்த்து விடுவதில்லை. உனக்கு வாய்க்கிறது என்றால் அது நீ செய்கின்ற நன்மையின் பலன்கள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். கிடைத்த விஷயங்களை எல்லாம் தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமும் உனக்கு நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும்
வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். பல நாள் திருப்பங்கள், பல நாள் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை ஒரு நாள் கொடுக்கும் என்பது போல அது இந்த பௌர்ணமியில் உனக்கு நடக்க வேண்டும் என்றானால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.